Question number 44. This is the following balance sheet of Grapefruit Company Limited. Okay. As at 1st March 2011. So, நமக்கு ஒரு balance sheet கொடுத்துருக்காங்க. We've been given a balance sheet. So, equity shares of rupees 100 each. So, I have written something as A1 and I explained it in later points. So, land and building, அது value கொடுத்துருக்காங்க. So, plant and machinery, அதோட value. So, asset, its respective values. Liabilities and its respective values. இங்கே பெருசாக நமக்கு கொல்லப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் சம்மந்தம் இல்லாமல் இங்கே போய் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்களே இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து the company did not perform well and has suffered sizable losses during the last few years. அதை நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சுது. ஓகேவா? அடுத்து however it is felt that the company could be nursed back to health by proper financial restructuring. Consequently, the following scheme of restructuring has been drawn up. என்ன சொல்கிறாங்கன்னா equity shares வந்து இப்போ நமக்கு 100 ஈச்னு இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ அதை வந்து 25 ஃபுல்லி பெய்டப்பாக மாற்றணும். ஓகேவா? அப்போ எக்விட்டி ஷேரோட வேல்யூவை குறைக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் டு பி ரெடியூஸ்ட் வித் கூப்பன் ரேட் 10%. கரண்ட் கூப்பன் ரேட்லேருந்து 10% கூப்பன் ரேட்டாக மாற்றணும். டு அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் மாற்றம் இருக்கக்கூடாது, பட் அதோட பெய்டப் வேல்யூவில் மட்டும் மாற்றம் இருக்கணும். 50 each fully paid up அப்படிங்கிறது. Debenture holders have agreed to forego the accrued interest accrued to them. நமக்கு அங்கே பார்த்தோம் liabilitiesலேயே ஒரு இது இருந்துச்சு. So if we just write off that, the adjustment will be done. And in the future the rate of interest on debentures is to be reduced to 9%. இது ஒன்றும் கிடையாது, ஒரு simple adjustment தான் இருக்கும். அடுத்து trade creditors will forego 25% of the amount due to them. அவங்க 25% வித்து கொடுக்குறாங்களாமா. Company issues 6 lakh equity shares of rupees 25 each. Entire sum was to be paid on application. Entire amount was fully subscribed by promoters. ஒன்றும் இல்லை, ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறோன்னா அது சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் வாஸ் டு பி ரீவேல்யூட் அட் 450 lakhs. நல்லா நோட் பண்ணனா இங்கே வந்து நான் அட்டுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன், பைக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன். ஸோ இது ரொம்ப மைன்யூட் டீட்டெயில் தான். நம்ம பாட்டுக்கு வாஸ் டு பி ரீவேல்யூட் 450 lakhs. ஓகே, டக்குன்னு மாற்று. அடுத்து பிளான்ட் அண்ட் மிஷினரி டக்குன்னு மாற்று. அப்படி மாற்றக்கூடாது. ஸோ இங்கே பிளான்ட் அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் 200 இருக்குது. இந்த 200 அப்படியே 450 மாற்றணும். வேறு பிளான்ட் அண்ட் மிஷினரி பை 120 இருக்குது. அப்போ இந்த 300 120 மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூ தான் நம்ம ரீவேல்யூட் அமௌண்ட்டை எடுத்துக்கணும். புரியுதா? நான் ஏன் இங்கே ஏஐ A2 A3லாம் போட்டேன்னா, இப்போ இங்கே எக்விட்டி ஷேருக்கு ரிகார்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ எக்விட்டி ஷேர் பக்கத்தால் A1 அப்படின்னு எழுதிட்டேன்னா, இப்போ நான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் படிச்சுட்டு ஸோ அங்கே டிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டிருந்தேன். இஃப் இட் ஹெல்ப்ஸ் கேன் ஆல்சோ ஃபாலோ. அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஷோ த இம்பேக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ப்ரிப்பேர் அ ஃப்ரெஷ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெஃபரன்ஸ் நோட், திஸ் ரீஸ்ட்ரக்சரிங் இஸ் வெரி சிமிலர் டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சினாரியோ. ஓகேவா? வேர் வி வுட் ப்ரிப்பேர் அ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து we can either give in the form of a ledger or be in a form of a statement. But ledger prepare பண்ணிக்கிறது ஈஸி, டபுள் எஃபெக்ட் ஆகுதான் செக் பண்ணிக்கலாம். So a balance sheet needs to be prepared in this case. In this case, schedule 3 format is not compulsory. Since we are writing AFM paper, we can use the format given in the question. அது important. ஏன்னா ஸோ AFM அப்படிங்கிற பட்சத்தில் ஷெட்யூல் 3 யூஸ் பண்ண வேணான்றவாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் மெத்தட் வந்து கொஷினில் எப்படி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இப்போது நம்ம கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி எக்விட்டி ஷேர்ஸை வந்து 100லேருந்து 25 மாற்றணும். அப்போது 75 ரைட் ஆஃப் பண்ணணும். ஸோ எக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஜென்ரலாக கிரெடிட் பேலன்ஸ், அப்போது நமக்கு டெபிட் பண்ணணும். ஸோ எக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் ரிடக்ஷன் ஆர் ரீஸ்ட்ரக்சரிங் அக்கௌண்ட். அப்போ இது கிரெடிட் சைடில் வருமா? ஸோ 75 6 lakhs into 75 போட்டால் 450 நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். சிமிலர் எஃபெக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ இதை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணணும். ஸோ 50 ரைட் ஆஃப் பண்ணுறோம். 2 lakh into ₹50 per ஷேர். அதுக்கப்புறம் என்னன்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்து ட்ரேட் கிரெடிட்டர்ஸில் 25% ரைட் ஆஃப் ஆகுது. லேண்ட் அண்ட் பில்டிங் ஏன் நம்ம இந்த பக்கம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி நீ திங்க் பண்ணி பாரு. நீ ஜென்ரலாக யோசிச்சு பார்க்கும்போது லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார்
டு ரீஸ்ட்ரக்சரிங் அக்கௌண்ட் அப்படி தான் நம்ம போடுவோம், சாரி ரீவாலுவேஷன் ரிசர்வ்னு போடுவோம். ஸோ வி வில் கிரெடிட் revaluation reserve in the general scenario, but since it is a restructuring, we credit restructuring account. ஓகேவா? அடுத்து பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூவை 120க்கு குறைக்கணும். அதாவது 120க்கு குறைக்கக்கூடாது, பை 120ன்னு குறைக்கிறோம். அப்போது நம்ம ஜென்ரல் என்ட்ரி எப்படி இருக்குன்னா ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு இருக்கும். இந்த இடத்துல ரீவேல்யூவேஷனுக்கு பதிலாக கேபிட்டல் ரிடக்ஷன் போட்டுறோம். அடுத்து சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு ப்ரொவிஷன் வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், P&L டு ப்ரொவிஷன் அப்படிங்கிற மாதிரி வைப்போம். இங்கே வந்து அப்படியே உல்ட்டா கேபிட்டல் ரிடக்ஷன் டு ப்ரொவிஷன். ஸோ எல்லா பக்கமும் இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்து நல்லா நோட் பண்ணனா இதுக்கு 3க்கு நமக்கு எங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல, புரியுதா? ஆனால் இருந்தாலும் நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாயிண்ட் இருக்கு பாரு. The objective of restructuring scheme is to write off the accumulated losses and fictitious assets. Thus, even if it is not separately given, we will write off the fictitious assets and accumulated losses. அப்போ இது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் தான் சொன்னேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, இங்கே இருக்குது ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு. இதுக்கு வந்து அவங்க எப்படி சொல்கிறேன்னா, இது கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும், ஒரு ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும் நீ வந்து வாலண்டியராக அதை ரைட் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்கோட அப்ஜெக்டிவ். கடைசியில் உனக்கு கிடைக்கிறது வந்து நீ கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது அதை விட இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? சிம்பிள். அண்டு இன்னும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ த கம்பெனி இஷ்யூட் 6 lakh எக்விட்டி ஷேர்ஸ், இதுக்கு எஃபெக்டாக இருக்காது. இந்த ரெடியூஸ்டு டு 9%க்கு எஃபெக்டாக இருக்காது. அப்போ நீ அதனால் கரெக்டாக நோட் பண்ணி, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எக்விட்டி ஷேர் கேபிட்டல் நமக்கு ஃபஸ்ட்டு 600 இருந்துச்சு. ரீஸ்ட்ரக்சரிங்கில் நம்ம ஒரு 450 குறைச்சிட்டோம். அண்ட் அகெயின் நம்ம ஒரு 6 lakh எக்விட்டி ஷேர்ஸ் at ₹25 ஈச் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அதோட நெட் எஃபெக்ட் 300. அடுத்து கேபிட்டல் ரிசர்வ் இருக்குது, இதை கொண்டு வர மறந்துடாத. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நல்லா நோட் பண்ணிக்கோ, பர்சன்டேஜும் மாறணும், வேல்யூவும் மாறணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் முதல்ல 200ன்னு இருந்துச்சு, இங்கே 100 ரைட் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது 100 இங்கே போட்டிருக்கோம். ஸோ டிபென்ச்சர்ஸ் லைக்வைஸ் இங்கே ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறுது, வேறு வேல்யூவில் எந்த சேஞ்சும் இல்லை. பிகாஸ் தே ஒன்லி ஃபார்கான் தேர் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாட் த டிபென்ச்சர்ஸ் வேல்யூ இட் செல்ஃப். அடுத்து ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் ஒரு 25% குறையுது. லோன் ஃப்ரம் பேங்க் ஒன்றுமே சொல்ல. ஸோ தெர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் தட். அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கோ எடுத்து எழுதிடணும். லேண்ட் அண்ட் பில்டிங் 200லேருந்து 450 மாறுது. ஸோ 250 இஸ் த ரீவேல்யூவேஷன் அமௌண்ட். அடுத்து பிளான்ட் அண்ட் மெஷினரி 300லேருந்து 180 மாறுது. 120 இஸ் த ரீவேல்யூஷன் அமௌண்ட். ஃபர்னிச்சர் நோ சேஞ்ச், இன்வென்ட்ரி நோ சேஞ்ச். டெட்டார்ஸ்க்கு ஒரு ₹15 ப்ரொவிஷன் இருக்கிறோம். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 150 வந்திருக்கும். எங்கேருந்து வந்திருக்கும்? எக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேங்க் அக்கௌண்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட் ரெசிப்ட் ஆகும் தானே. ஸோ அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சுது. Question number 46. B Limited wants to acquire S Limited. So B Limited is acquirer, whereas S Limited is acquiree. So swap ratio கொடுத்துருக்காங்க. Swap ratio is always read as new is to old ratio. There is 2 shares for every 3 shares of S Limited. Following information கொடுத்துருக்காங்க. PAT or earnings after tax எல்லாம் ஒன்று தான். Total earnings, equity shares outstanding ரெண்டு டிவைட் பண்ணால் நமக்கு EPS கிடச்சிரும். P ratio 10 times ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் பை B Limited ஃபார் அக்வயரிங் S Limited. வாட் இஸ் தி EPS ஆஃப் B Limited ஆஃப்டர் அக்விசிஷன்? போஸ்ட் மர்ஜர் EPS. டிட்டர்மைன் த ஈக்குவலண்ட் ஏர்னிங்ஸ் per share ஆஃப் S Limited அண்ட் calculate per share gain or loss to shareholders of S Limited. ஒன்றும் இல்லை, இம்பேக்ட் அனாலிசிஸ். வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் per share of B Limited after the acquisition, assuming PE multiple remains unchanged? ஒன்றும் கேட்கல. Post merger MPS. Determine the market value of merged firm. Post merger market cap. இது என்னென்னு கடைசியில் பார்ப்போம், இந்த சப் பாயிண்ட் மட்டும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் ஆன் மர்ஜர். ஸோ S Limitedோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு மேலே இருக்குது, ஸ்வாப் ரேஷியோவும் இருக்குது. ஸோ வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட். போஸ்ட் மர்ஜர் EPSோட ஃபார்முலா என்ன? Pre-merger PAT of acquirer plus acquiree plus synergy if any, அதுக்கப்புறம் divided by post merger number of shares. Pre-PAT of B இருக்குது, Pre-PAT of S இருக்குது, synergy is 0,
அதுக்கப்புறம் நமக்கு இங்கே 6 lakh வந்து ப்ரீ மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 1,20,000 கம்ஸ் ஃப்ரம் ஸ்டெப் 1. இப்போ டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 3.54ன்னு வருது. ஸோ இப்போதைக்கு நீ இந்த ஸ்டெப்பை கண்டுக்காத, இது ஒன்றும் கிடையாது. நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் வந்து மேலே நமக்கு 3.54ன்னு சொன்னாங்க. பட் இட் இஸ் ஃபார் ஒன் ஹோல் ஷேர் ஆஃப் பி லிமிடெட். பட் எஸ் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் do not hold a whole share but 2/3 of a share. So இப்போ 3.54 ஓட 2/3 proportionate value is 2.36. It is the post EPS for the S limited shareholders. பட் ப்ரீவியஸாக அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ண ஷேர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா 2.5 per share. ஸோ இப்போ they have incurred a loss of 0.14 per share. கரெக்டாக? ஸோ இங்கே இதே தான் ஈக்குவலன்ட் EPSன்னு நம்ம கேட்டிருக்காங்களா. ஸோ இங்கே இருக்கிறது தான் 3.54ங்கிறது ஒரு ஹோல் ஷேர் ஆஃப் பி லிமிடெட். ஸோ தென் வாட் இஸ் ஃபார் 2/3 ஷேர் ஆஃப் பி லிமிடெட்? ஏன்னா 2/3 இஸ் தி ப்ரொபோர்ஷன் தட் எஸ் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் ஹோல்டு. அடுத்து நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் கேட்டிருக்காங்க. அஸ்யூம் தட் PE ரேஷியோ ஆஃப் தி அக்வயரர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு மேலே 10 டைம்ஸ்னு கொஷினில் சொல்லிட்டாங்க. ஸோ 10 into 3.54. 3.54 கம்ஸ் ஃப்ரம் ஸ்டெப் நம்பர் 2. we get 35.4. ஸோ அப்படியே இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது இங்கே போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 7,20,000 இருக்கா, அதை போட்டிங்கன்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப்பு கிடச்சிருச்சு. ஈக்குவலன்ட் EPS நீயே கண்டுபிடிச்சிட்ட. ஸோ இப்போ கடைசி பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் நல்லா நோட் பண்ணிக்கோ, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மர்ஜர். ஸோ இங்கே நீ ஒன்று கற்றுக்க வேண்டியது என்னென்னா 2 different terms. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மர்ஜர் இஸ் செப்பரேட், ஆக்சுவல் மர்ஜர் இஸ் செப்பரேட். ஓகேவா? ஸோ இங்கே மர்ஜரோட அனௌன்ஸ்மெண்ட்னால மட்டும் எஸ் லிமிட்டடோட ஷேர் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதாமா பிஎஸ்சியில். ஸோ எக்ஸ்என், அதாவது மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு 10,000 ஷேர்ஸ் எஸ் லிமிட்டடில் ஹோல்டு பண்ணிகிட்ருக்காரு, இப்போ கரண்ட்டாக வச்சுருக்காரு. ஹி ஹேஸ் அன் another இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி which yields an annual return of 14%. அவர் நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு, சார் நான் இந்த 10,000 ஷேரையும் நான் இப்போ விற்றுட்டு, ஏன்னா இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க, நான் இந்த 10,000 ஷேரையும் விற்றுட்டு நான் வந்து 14% இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த 10% இன்க்ரீஸ் ஆனதுனால எவ்வளோ வேல்யூ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரண்ட்டாக 17.5 இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 10% இன்க்ரீஸ் ஆகி 19.25 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் அந்த பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கேண்ணா. ஆக்சுவலாக நான் அந்த நோட்டில் எழுதின பாயிண்ட் இங்கே எழுதலை, பட் நான் நோட்டில் எழுதின பாயிண்ட்டை படிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போஸ்ட் மர்ஜர் EPS எடுத்திருக்கோம். இங்கே 2.36ங்கிறது நல்லா நோட் பண்ணால் இது போஸ்ட் மர்ஜர் EPS தான். ஸோ இதுக்குடா வந்து மர்ஜர் இன்னும் நடக்கலையே, அப்புறம் ஏன் போஸ்ட் மர்ஜர் EPS எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்க அதாவது we have taken post merger EPS in yield calculation, rationale being the merger has been announced. ஓகேவா? It is assumed that the same is to be happen within a few months. Hence the earnings for the year will be increased. அதாவது இந்த வருஷம் மர்ஜர் ஆயிரும், அப்போ இந்த வருஷம் மர்ஜர் ஆயிடுச்சுன்னா போஸ்ட் மர்ஜர் EPS எனக்கு 2.36 தானே இருக்கும். ஏன்னா நம்ம அதானே மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம், 2.36 தானே ஈக்குவலன்ட் EPS. மர்ஜர்னு ஒன்று நடந்துச்சுன்னா என்னோட EPS வந்து 2.36 மாறிடும். ஸோ நான் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அஷ்யூம்டு தட் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்னோட ஏர்னிங்ஸ் 2.36 தானே இருக்கும். பட் அதுக்கப்புறம் எனக்கு 2.36 கிடைக்குது. பட் நான் இப்போ போய் எனக்கு நான் இப்போ ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்னு வச்சுக்குவேன், நான் இன்றைக்கி போய் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இந்த 2.36 ஏர்னிங் வந்து எஸ் லிமிடெட் கிட்டேருந்து வேணும்னா 19.25 கண்டிப்பாக உனக்கு பே பண்ணணுமா. ஸோ இதுக்கான ரேட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இட் கம்ஸ் டு 12.26%. பட் வேறஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14%. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இட் இஸ் advisable for Mr. X to offload the shares of S and invest in the alternative opportunity. ஸோ இது வந்து ஐசிஏயோட சொல்யூஷன். ஸோ சார் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ எதுக்கு இப்போவே 19.25க்கு விற்கிற? ஸோ நீ இங்கே என்ன பண்ணியிருக்க, ஓகே மர்ஜர் நடந்த உடனேயே என்னோடய EPS வந்து 2.36 மாறிடும். அப்போ அதே கான்செப்டில் தான் நீ MPSும் மாறும். மர்ஜர் நடந்த உடனேயே உன்னோட MPS 23.6 மாறிடும்ல. 35.24 வந்து மர்ஜர் ஃபார் தி என்டிட்டி ஆஸ் அ ஹோல், அதாவது பி லிமிடெட் தான் எஸ் லிமிடெட் அக்வயர் பண்ணுது. ஸோ பி லிமிடெட் ரெண்டு மர்ஜ் ஆகிடுது. இப்போ பி லிமிடெடோட ஷேர்ஸ் தான் எஸ் லிமிடெட் கிட்ட இருக்கும். ஸோ பி லிமிடெட் ஷேர்ஸ் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 35.4. ஸோ எஸ் லிமிடெட் கிட்ட வந்து ஒரு ஹோல் ஷேர் ஆஃப் பி லிமிடெட் இருக்காது, 2/3 தான் இருக்கும். இப்போ அதுக்கான ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ எடுத்தால் எஸ் லிமிடெட் கிட்ட 20, அதாவது 19.25ங்கிற. பட் மர்ஜர் ஆனதுக்கப்புறம் உன்னோட ஷேர் உங்ககிட்ட இருக்க ஷேர் வேல்யூ வந்து 23.6 மாறிடும். அப்போது நீ 2.36 ஏர்னிங்ஸ் பர் ஆனம் எடுக்கிற.
டிவைடட் பை 23.6 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 10%. அப்போவும் நம்மளோட இது மாறாது, கமெண்ட் கடைசி ஃபைனல் கமெண்ட் மாறாது. ஸோ பட் என்னென்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று இப்போவே விற்றுருங்க, அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பி லிமிடெட் ஷேர் கிடச்சதுக்கப்புறம் விற்றுருங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 14% போகிற பெரானம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ பட் அந்த மேலே கொடுத்துருக்காங்களா ஐசிஏவோட அசம்ஷன், அதாவது இன்ஸ்டண்ட்டாக இப்போவே சேல் பண்ணிடுங்க அப்படிங்கிறது. மேபி அந்த அசம்ஷன் ஐசிஐ எடுக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டைம் பவுண்ட். இப்போ ஒரு என்எஃப்ஓ வருது, ஒரு ஐபிஓ வருதுன்னா அவன் ஓப்பன் பண்ணி பல வருஷத்துக்குலாம் வைக்க மாட்டான், ஜஸ்ட்டு ஒரு 1 month டைம் தான், அதுக்குள்ளே நீ விற்றுடணும். இப்போ மர்ஜருக்கு வந்து 5 months ஆகுது, அவன் அது வரைக்கும் உன்னால் வச்சுட்டு இருக்க முடியுமா? இப்போ நீ 2 பக்கம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உனக்கு 14% இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. நீ வந்து இன்றைக்கே விற்றாலும், அதாவது இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு கன்சிடர் பண்ணாலும் உனக்கு கம்மி தான், மர்ஜர் ஆனாலும் உனக்கு கம்மி தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு பண்ண வேண்டியதானே? XY Limited, a cement manufacturing company, has hired you as a financial consultant. ஸோ இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து வெரி ஸ்டேபிளாக இருக்காமா கொஞ்ச நாளாக. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் ஈஸிலி கம்பேரபிள் அப்படிங்கிறாங்க. So the cement companies SK Limited and AS Limited are similar in size and have similar product mix characteristics. So இதைத்தான் இங்கே சொல்ல வரானுங்க. So use comparable method to value the equity of XY Limited. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சம் பார்த்துருப்போம். When there is எப்படி சொல்கிறதுனா ஐடென்டிக்கல், அதாவது நம்ம அப்போ பார்த்தது என்னென்னா, ஸோ ஐடென்டிக்கலாக எந்த ஒரு கம்பெனியுமே இல்லை. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் வேல்யூஸ் எடுத்து அதே ஆவரேஜ் வேல்யூஸ் தான் இந்த கம்பெனிக்கும் இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ தான் இதுக்கான பிஇ ரேஷியோவும் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு சம் போட்டிருப்போம். சிமிலர் டு தட் அவனே சொல்லிட்டான், கம்பேரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ இன் பெர்ஃபார்மிங் த அனாலிசிஸ் யூஸ் த ஃபாலோயிங் ரேஷியோஸ். ஸோ இங்கே மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எம்பிஎஸ் தான், சரியா? எம்பிஎஸ், மார்க்கெட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இது வந்து ரேஷியோஸ், இங்கே நீ கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாக ரேஷியோஸாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக நீ நல்லா நோட் பண்ணால் 2 கம்பெனியோடது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ இந்த இடத்துல ஹிடனாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. யூ ஹாவ் டு டேக் த ஆவரேஜ் ஆஃப் த ரேஷியோஸ். புரியுதா? ஸோ மார்க்கெட் ரேஷியோ சிமிலராக இந்த சம் எப்படி தெரியுமா பண்ணணும், நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க, பி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதை வச்சு டோட்டல் மார்க்கெட் கேப் கண்டுபிடிப்போம்ல. ஸோ எப்படி வரும், டோட்டல் ஏர்னிங்ஸு இன்டூ ப்ரைஸ் பை எக்விட்டி ரேஷியோ, சாரி ஏர்னிங்ஸ் ரேஷியோ. அப்போ இந்த ஏர்னிங்ஸ் கேன்சல் ஆயிரும். வாட் வில் கெட் இஸ் தி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். டோட்டல் ஏர்னிங்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் கேபிட்டலைசேஷன், இபிஎஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 4 ரேஷியோ கண்டுபிடி, அடுத்து ஆவரேஜை எடு, ஆவரேஜ் இன்டூ தீஸ் வேல்யூ. ஸோ எப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ நமக்கு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ரேஷியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப டைப்பிங் மிஸ்டேக் ஆகுது. இப்போ நீ வந்து இப்போ மார்க்கெட் டு புக் வேல்யூ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் யூ மல்டிப்ளை பை புக் வேல்யூ, இந்த புக் வேல்யூ கேன்சல் ஆகும். வாட் யூ வில் கெட் இஸ் தி மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ரேஷியோஸ் கண்டுபிடி. எஸ்கே லிமிட்டெடுக்கு செப்பரேட்டாக, ஏஎஸ் லிமிட்டெடுக்கு செப்பரேட்டாக. வாட் யூ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் இஸ் take the average of both the ratios. You will get 1.229, 0.74, 0.86. இது வந்து 25 தான் ஆவரேஜாக வரும். அடுத்து என்ன பண்ணால், அப்ளிகேஷன் ஆஃப் ஆவரேஜ் மல்டிபிள்ஸ் டு XY லிமிடெட். இப்போ புக் வேல்யூ பேஸ் பண்ணி நீ மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா புக் வேல்யூ இன்டூ பிவி மல்டிபிள், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இன்டூ ரீப்ளேஸ்மெண்ட் மல்டிபிள், சேல்ஸ் இன்டூ சேல்ஸ் மல்டிபிள். புரியுதா? நெட் இன்கம் இன்டூ நெட் இன்கம் மல்டிபிள் போட்டிங்கன்னா உனக்கு மார்க்கெட் வேல்யூ கிடச்சிடும், மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கிடச்சிடும். ஸோ இன்னும் உனக்கு இது எல்லாமே உனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீ இப்போ நீ 4 விதமான மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிக்கிற, 2 3 4 விதமான மார்க்கெட் ப்ரைஸ். பட் எனக்கு ஒரே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்னா எனக்கு இங்கே எதுக்கும் வெயிட்ஸ் அசைன் பண்ண சொல்லலை. ஸோ புக் வேல்யூக்கு வந்து இவ்வளோ வெயிட் கொடுங்க, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற ப்ரைஸ்க்கு இவ்வளோ வெயிட் கொடுங்கலாம் எதுவும் சொல்லலை. இன் தட் சினாரியோ எவ்ரிதிங் ஹேஸ் அன் ஈக்குவல் வெயிட். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீ கால்குலேட் பண்ணால் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் போட்டிங்கன்னா 364.31 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஸோ இதில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் லோவஸ்ட் வேல்யூ 307.25 டு ஹையஸ்ட் வேல்யூ 430. இந்த கம்பெனியோட எக்விட்டி ஷேரோட வேல்யூ ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். ABC Limited is intending to acquire XYZ Limited.
by way of merger and following information is available in respect of these companies. Total earnings கொடுத்துட்டாங்க, number of shares outstanding, PE ratio. ஸோ நீ இதை யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணலாம். பட் இவங்க கேட்டிருக்க கொஷின் என்னென்னா மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அந்த சம்மில் கண்டுபிடிக்கணும். பட் வந்து இது ஒரு சூப்பரான சம்னு சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோட கம்ப்ளீட் கான்செப்ட் இதில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட்னு சொல்லலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அக்வைரர்னு வச்சுக்கோ. ஏபிசி லிமிடெட் இஸ் அக்வைரர். அதுக்கப்புறம் பி ரேஷியோ ஆஃப் கம்பைன்டு ஃபர்ம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 8ன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் பை, ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டானுங்க இந்த மாதிரி மர்ஜர் பண்ணலான்னு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறாங்க. அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்கே வேலையே கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் திங்க் பண்ணணும். ஸோ எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணுது, அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஷேர் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அவங்க ஷேரை வாங்கிட்டு நம்ம ஷேரை இஷ்யூ பண்ணுறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அக்வயரர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த மர்ஜர் நடந்ததுன்னா என்னோட கண்ட்ரோல் லாஸ் ஆகிடக்கூடாது, அவனுக்கு நான் ஷேர் கொடுத்தாலும் என் கண்ட்ரோல் லாஸ் ஆகிடக்கூடாது, நான் என் கண்ட்ரோலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கரண்ட்டாக நான் எவ்வளோ ஹோல்டு பண்ணிகிட்ருக்கணும் கண்டிப்பாக நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ ப்ரீ மர்ஜர் என்டிட்டியில் என்னோடய மார்க்கெட் கேப், ஸோ அதாவது என்னோடய ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு 8,000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் மர்ஜர் என்டிட்டிலையும் நான் 8,000 தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி அக்வயரிங் கம்பெனியோட மைண்ட் செட்டாக இருக்கும். அதுவே மேக்ஸிமமாக அவ்வளோதான் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவனுங்க 200 ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 200 ஷேர்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு அவனுக்கு நினைப்பானுங்க. ஏன்னா இது ஸோ இந்த 200 ஷேர்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு அவனுக்கு மேக்ஸிமமாக, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மேக்ஸிமம் ரேஷியோவை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நான் கீழே கொஷின் படித்தோம்னா இன்னும் புரியும். அதுவே வந்து அக்வயரி கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸோட மைண்ட் செட் என்ன, நம்மளோட ஷேர்ஸ் இன்னொரு கம்பெனிக்கு விற்கிறோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க அந்த கம்பெனியில் ஷேர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இப்போ நான் அக்வயரி கம்பெனியில் 100 ரூபீஸ்க்கு ஷேர் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், நான் அக்வயரிங் கம்பெனிக்கு நான் ஷேரை கொடுக்கணும்னா எனக்கு அந்த 100 எனக்கு நீங்கள் அக்வயரிங் கம்பெனியில் இருந்து கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக ₹100 இருக்கணும். ஏன்னா நான் இப்போ 100 ரூபீஸ்க்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஹோல்டு பண்ணியிருக்க ஷேர்ஸ் 100 ரூபீஸு. அப்போ நீங்கள் கொடுக்குறது எனக்கு அதே வேலை தானே இருக்கணும், இல்லைன்னா நான் எதுக்கு கொடுக்க போகிறேன்? ஸோ நான் 100 ரூபாய்க்கு ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பேனாமா, நீங்கள் கொடுக்குறது எனக்கு 50 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை கொடுப்பீங்களாமா, அதுக்கு நான் இந்த 100 ரூபா பொருளை கொடுத்துருவோண்ணா. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன் வந்து 10,000 ரூபீஸ், ஓகேவா? ஒருத்தன் வந்து என்கிட்ட அந்த வாட்சை கேட்குறான், அதை வந்து நான் மினிமம் 10,000க்கு தானே கொடுப்பேன், புரியுதா? மினிமம் 10,000க்கு தான் நான் கொடுப்பேன். 10,000 கீழே கொடுத்தா நான் கொடுக்கவே மாட்டேன். 8,000 சொன்னாடி நான் எதுக்கு 10,000 வச்சு 8,000க்கு விற்கணும்? ஸோ சிமிலர் கான்செப்ட் தான். அக்வயரி கம்பெனி 100 ரூபீஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதே 100 வந்து அந்த அக்வயரிங் கம்பெனிக்கிட்டேருந்து கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, பட் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க, மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் பை தி அக்வயரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் கால்குலேஷன் இன் லேக் மல்டிபிள்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நோட்லாம் போட்டு கொடுத்துறாங்க, இது சத்தியமாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா சம் தப்பாயிரும். தப்பாகிறத விட மார்க் கிடைக்காது தம்பி. ஸோ இப்போ மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அக்செப்டபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏபிசி லிமிடெட், ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சிம்பிளாக நம்ம 3 ஃபிகர்ஸ் தேவைப்படுது. அதில் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல ஒரு பர்டிகுலர் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்னென்னா போஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அதில் நம்ம இப்போ இங்கே யாருக்கு கால்குலேட் பண்ணுறோம்னா மினிமம், அதாவது மேக்ஸிமம் அக்செப்டபிள் பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. அக்வயரிங் கம்பெனி வந்து ஆல்ரெடி மார்க்கெட் கேப்பாக 1200 into 80 போட்டினா டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிஃபோர் மர்ஜர் பை தி அக்வயரிங் கம்பெனி கிடச்சிரும், ஓகேவா? அவனுங்க 9,600 மர்ஜருக்கு முன்னாடி ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அப்போது அக்வயரிங் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் மைண்ட் செட் என்னவாக இருக்கும், இந்த மர்ஜர் நடந்தாலும் நான் அதே 9,600 நான் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நமக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா, ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேப் வந்து 9,600, ஓகேவா? அடுத்து வந்து அவன் என்ன சொல்கிறானுங்கன்னா, போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப்லேயும் நான் அந்த மினிமம் 9,600ன்னு மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறானுங்க. அப்போது போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப்பில் 2 காம்பனண்ட், நாட் ஜஸ்ட் அக்வயரிங் கம்பெனியோட மார்க்கெட் கேப் மட்டும் இருக்காது, அக்வயரி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் இருக்கும், ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும், போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கால்குலேட் பண்ணணும்.
போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? போஸ்ட் மர்ஜர் ஏர்னிங்ஸ் இன்ட்டு போஸ்ட் மர்ஜர் பிஇ. இப்போ போஸ்ட் மர்ஜர் ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ப்ரீ மர்ஜர் ஏர்னிங்ஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனி ப்ளஸ் ப்ரீ மர்ஜர் ஏர்னிங்ஸ் ஆஃப் அக்வைரி கம்பெனி. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் உனக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடச்சிரும் போஸ்ட் மர்ஜர். உனக்கு போஸ்ட் மர்ஜர் பி ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போஸ்ட் மர்ஜர் ஏர்னிங்ஸ், அதாவது போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப். இந்த மர்ஜர் நடந்ததுன்னா அந்த கம்பைன்ட் என்டிட்டியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12,800 இருக்குமாமா. அதில் நமக்கு கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்வயரிங் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தே டோன்ட், அதாவது மேக்ஸிமமாக எவ்வளோ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு டிசைட் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு 9,600க்கு கீழே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ ரிமைனிங் தானே வந்து நமக்கு இவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் வந்து 3,200 ஒர்த்தான ஷேர்ஸை, அதாவது 3,200ங்கிறது மார்க்கெட் வேல்யூ, 3,200 ஒர்த்தான மார்க்கெட் வேல்யூ ஒர்த்தான ஷேர்ஸை நம்ம வந்து அக்வயரிக்கு இஷ்யூ பண்ணி கொடுப்போம். அதுதான் இந்த 9,600ங்கிறது மினிமம் மார்க்கெட் கேப் டு பி மெயின்டைன் பை அக்வயரிங் கம்பெனி. ஸோ இந்த ரிமைனிங் 3,200 வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். பட் நமக்கு என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு டு அக்வயரி கம்பெனி. அப்போது இது என்னென்னா, இங்கே நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே வந்துரு, நம்ம இந்த ஃபார்முலா பார்க்குறோம், இதை பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் அக்வயரி இஸ் ₹3,200. போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் நீ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் இன்டூ நீ ஆல்ரெடி 200 ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்க, சரியா? அந்த 200 இன்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, இந்த எக்ஸ் டினோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஏன்னா நீ மர்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து XYZ லிமிட்டடோட 200 ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த 200 ஷேர்ஸ்க்கு ஒரு ப்ரொப்போர்ஷன், ஒரு ரேஷியோவில் ஏபிசி உனக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதனால் அந்த ரேஷியோ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கீப்பிங் இட் ஆஸ் எக்ஸ், ஓகேவா? 200 இன்ட்டு எக்ஸ். போஸ்ட் மர்ஜர் எம்பிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் டிவைடட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், கரெக்டாக? போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் நம்ம இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம், சாரி நமக்கு அதான் நீ சொல்கிறது கரெக்ட் தான். போஸ்ட் மர்ஜர் இபிஎஸ் அதுக்கப்புறம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரொடியூசஸ், அதாவது சாரி தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ஏர்னிங்ஸ் நம்ம இங்கே எப்படி மார்க்கெட் கேப் கண்டுபிடிச்சோம்? ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சி பி ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் கண்டுபிடிச்சுமா? ஸோ போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள். போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஹைலைட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் இங்கே இருக்கா? போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் டிவைடட் பை போஸ்ட் மர்ஜர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணால் 400 + 200 எக்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன். இந்த 400 வந்து ஆல்ரெடி ஏபிசி, தட் இஸ் அக்வயரிங் கம்பெனி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது. வேறஸ் அந்த 200 எக்ஸுங்கிறது 200 இஸ் தி டோட்டல் ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரி கம்பெனி. ஃபார் தட் வி வில் இஷ்யூ எ ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ். அந்த ரேஷியோ நமக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 200 × 12,800 2560 எக்ஸு. அடுத்து 400 இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு கடைசியில் வர்றது 0.6667 வருது. வந்துருச்சா? ஆக்சுவலாக நீ இவ்வளோ போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த சிம்பிளான ஒர்க்கிங்ஸ் போட்டினாலே முடிஞ்சிடும். ஸோ சிமிலர் ஒர்க்கிங்ஸ் நமக்கு வந்து இவங்களுக்கும் போடணும். என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து ப்ரீ மர்ஜர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் இது இந்த செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் அக்செப்டபிள் பை அக்வயரி கம்பெனி. ஸோ மினிமம் அக்செப்டபிள்னா நமக்கு ப்ரீ மர்ஜர், அதாவது ப்ரையர் டு த மர்ஜர், வாட் இஸ் தி மார்க்கெட் கேப் ஆஃப் ஷேர்ஸ் தட் XYZ லிமிடெட் இஸ் ஹோல்டிங், அதுதான் அவங்களுக்கு போஸ்ட் மர்ஜர்லேயும் கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீ மர்ஜர் அவனுக்கு வந்து 400 ஷேர்ஸ் அட் தி PE மல்டிபிள் ஆஃப், அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ் 400 வித் PE மல்டிபிள் ஆஃப் 7. So the value of shares, that is the market cap of shares that XYZ Limited was holding was 2,800. So what the shareholders of XYZ Limited will think is, post merger I want my wealth to maintain at 2,800. okay வா? அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? நல்லா நோட் பண்ணினா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் 12,800. அப்போது நமக்கு 2,800 கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு இங்கேயே தெரிஞ்சிச்சு, கரெக்டாக? ஆனால் வந்து இங்கே என்ன ஒரே ஒரு மைனஸ்னால், இது வந்து PE மல்டிபிள் ஆஃப் 8ன்னு வச்சுருக்கோம். ஆனால் இங்கே நல்லா வந்து நோட் பண்ணிப்பாரு, ட்விஸ்ட் பண்ணி விட்டான். ஸோ இந்த இடத்துல நீ வந்து கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும். 8 வச்சு இங்கே தான் நம்ம போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணிட்டோமே, இதைவே எடுத்துக்கலாமே அப்படின்னு பண்ணினா, ரிமெம்பர் இங்கே வேறு PE, இங்கே வேறு PE. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் the shareholders of XYZ Limited will need a minimum 2,800 lakhs on a merger.
the amount to be discharged with shares of ABC. ஸோ சிமிலர் நம்ம என்ன பண்ணோம்னா போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் கம்பைன்டு ஃபர்ம் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் 1600 இன்ட்டு 10. அப்போ 1600 இன்ட்டு 10 எவ்வளோ வரும்? ஸோ 1600 இன்ட்டு 10 போட்டால் நமக்கு வந்து 16000 கிடச்சிருமா? அதில் 2800 வந்து கண்டிப்பாக வந்து இவனுங்க. ஸோ இப்போ இப்படி வச்சுக்கலாம், நம்ம மேலே போட்ட கான்செப்டே போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இங்கே போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் XYZ, அதே மாதிரி போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் கேப் ஆஃப் XYZ வந்து இங்கே 2800 இருக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு 16000 இஸ் தி டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டிவைடட் பை 400 ப்ளஸ் 200 இன்ட்டு சம் ரேஷியோ. சேம் ஒர்க்கிங்ஸ்ரா, வேறு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுதானே போட்டிருக்கேன். அதான் இந்த போஸ்ட் மர்ஜர் மார்க்கெட் இன்ட்டு 200x போடணும். ஏன்னா அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஏதாவது இந்த ஃபார்முலா நீ போட்டீங்கன்னா உனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். இன்ட்டு நீ என்ன பண்ணினா நீ சிமிலர் மேலே இருக்க ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிடு. திஸ் வில் கிவ் யூ MPS. ஸோ MPS மட்டும் இருந்தால் பார்த்தா நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் 200x அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம மேலே போட்டோம்ல 16000 divided by 400 plus 200x, இது வந்து 200x, இது வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கும். இன்ட்டு 200 ஷேர்ஸே நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டோம். இன்ட்டு சம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ விச் இஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2800 வரணும். கரெக்டாக? ஸோ அதை தான் இங்கே பண்ணிக்கிறானுங்க. இங்கே வேறு நம்மளா பாரு என்ன பண்ணிட்டானுங்கன்னா இங்கே 2800 நான் இந்த சைடு வச்சுருக்கேன்னா 2800 இன்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க 16000 இந்த 200x மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து இந்த 400 + 200x இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் 2800 இன்ட்டு 400x. ஸோ அதான் நான் இங்கே சொன்ன பார்த்தியா 16000 இன்ட்டு 200x இது இந்த பக்கம் கொண்டு போனால். ஸோ இங்கே உனக்கு சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரே ஒரு லைனை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இங்கே என்ன பண்ணிட்டானுங்க 16000 divided by 400 + 200xன்னு இருக்குது. இன்ட்டு 200x இஸ் ஈக்குவல் டு 2800. அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 16000 இன்ட்டு 200x வந்துருச்சா? 16000 இன்ட்டு 200x. அடுத்து கீழே டினாமினேட்டர் 400 + 200x இருக்குது. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் 2800 இருக்குது. பார்த்தியா வந்துருச்சா? 2800 இன்ட்டு 400 + 200y. இது இன்டர்பிளேட் பண்ணினா சம் முடிஞ்சு.